ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். வெல்கம் டு டெல்லி சமையலறை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் எல்லாருமே கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலுமே வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜமப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு டென்ஷனும் ஏறும், ஸ்ட்ரெஸ்ஸும் ஏறும். சிம்பிளாக பார்க்க போனால் என்ன நினச்சாலும் என்ன யோசித்தாலும் ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்கிட்டாலும் நடக்கிறது நடந்தே தீரும். சரிங்களா? ஸோ அதை பற்றியெல்லாம் யோசித்தோன்னா நம்மளால் எதுவுமே சாதிக்கவே முடியாது. நடக்கிறது நடக்கட்டும்ங்கிற மாதிரி நம்ம எதை நினச்சோமோ அதை செய்துக்கிட்டு போயிட்டே இருக்குவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வளவலன்னு பேசாமல் நான் இன்றைக்கி என்ன சமையல் செய்ய போகிறேன்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நான் பட்டர் நான், அதுக்கப்புறமா கடாய் பன்னீர் தான் பண்ண போகிறேன். அண்ட் கடாய் பன்னீரில் நான் என்ன ஒரு வெஜிடபிளுமே அதாவது கேப்சிகம் சேர்ப்பாங்க இல்லையா, கேப்சிகம் க்யூப்ஸை டைஸ் கட் பண்ணி சேர்ப்பாங்க, ஆனியன் டைஸ் கட் பண்ணி சேர்ப்பாங்க. அந்த மாதிரியான கடாய் பன்னீர் நான் செய்ய போகிறது கிடையாது. சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு கடாய் பன்னீர் தான் செய்கிறேன். ஓகே, ரொம்ப ஸ்பைசியாகவும் செய்யலை. ஸோ ரொம்பவே யம்மியாக இருந்துச்சு, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதாவது என் பசங்களுக்கு இப்போ யூஸ்வலி நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம வீட்டில் பெரியவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் ஸ்பைஸியாக செய்வேன், இந்த கேப்சிகம்லாம் ஆட் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி வெறும் நான் என் பையன் பசங்க 2 பேர் தான் டின்னர் சாப்பிட போகிறோம். ஸோ என் பையன், பெரிய பையன் கேப்சிகம்லாம் சாப்பிட மாட்டான். அதனால் அதெல்லாம் எதுவுமே நான் ஆட் பண்ணாமல் சிம்பிளாக ஒரு கடாய் பன்னீர் தான் பண்ண போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்பவே ஈஸி. பார்க்குறதுக்கு தான் கடாய் பன்னீரா இதெல்லாம் பண்ணணுமா, இவ்வளோ வேலைலாம் இருக்கா அப்படின்னு தோணுமே தவிர, நம்ம ஒன்ஸ் வேலை செய்ய இறங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி செய்து முடிக்கிறோன்னே தெரியாது, டைம் போகிறதும் தெரியாது, எவ்வளோ குயிக்காக ரெடி ஆயிடுச்சுங்கிறது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, தேவையான அளவு மைதா மாவு எடுத்துக்கிட்டு அதில் எனக்கு கொஞ்சம் சுகரு, கொஞ்சம் சால்ட்டு, பேக்கிங் சோடா, தயிர், அப்புறம் பால் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை பிசைஞ்சு அதை ஒரு சைடில் வச்சுக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 30 மினிட்ஸ் வரைக்குமாச்சும் அது ரெஸ்ட் எடுக்கணும். அந்த டோ அது ரெஸ்ட் எடுக்கிற டைமில் நான் இங்கே குழம்பு ரெடி பண்ணிக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்கன்னா நான் பெரிய குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். அண்ட் கரம் மசாலா அவ்வளோவா ஆட் பண்ணலை, ஏன்னா சின்ன பசங்களும் சாப்பிடணும். அதனால் நான் எப்போவுமே வீட்டில் எல்லாருக்கும் சேர்த்து பெரியவங்களுக்கெல்லாம் சேர்த்து செய்யறதுனால கரம் மசாலாலாம் ஆட் பண்ணேன்னா பசங்களுக்கு பார்த்து எடுத்து அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தர வேண்டியதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் கம்மியாகவே கரம் மசாலா, அதாவது ஒரே பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 3 வெங்காயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மீடியம் சைஸ் வெங்காயம், அதையும் சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் வெங்காயம் ஆட் பண்ண உடனே நான் ஒரு ஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா பொரிஞ்சு வர்றதுக்காக. ஏன்னா எப்போவுமே நம்ம உப்பு ஆட் பண்ணினாலே குயிக்காக நமக்கு வெங்காயம் குக் ஆயிரும். அது கூடவே நான் பச்சை மிளகா 3 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். ப்ளஸ் அது கூட ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதெல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா வெங்காயம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். அதுக்கும் நல்லா அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி நான் 3 தக்காளி எடுத்திருந்தேன், அதையுமே சாப் பண்ணியிருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேனில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருந்தேன். அதில் ஃபுல்லாகவே பன்னீர் பீஸை போட்டு 2 சைடுமே குக் பண்ணி ரோஸ்ட் பண்ணி அந்த ப்ரௌன் கலர் பார்ப்பீங்க, அது ஒரு சூப்பரான லுக் கொடுக்கும் உங்களுக்கு கடாய் பன்னீரில். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணுங்கள். அண்ட் அதை ஃப்ரை பண்ணி எடுத்ததுமே நார்மல் வாட்டர் இல்லை சில்ட் வாட்டரில் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பன்னீர் அப்படியே சாஃப்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இம்மீடியட்டாக கோல்டு வாட்டரில் போட்டுருங்க. கோல்டு வாட்டருன்னு போடணுன்றது அவ்வளோவும் கோல்டு வாட்டரில் தான் போட்டே ஆகணும்னு இல்லை, நார்மல் வாட்டரில் கூட ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் அந்த இதில் இருந்தாலுமே நம்ம பன்னீரை போட்டு வச்சிடலாம், டெண்டராக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மசாலா, அதாவது தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அது கூடவே மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள்,
நார்மல் மிளகாய்த்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் வந்துட்டு தனியாத்தூள். இதை போட்டு நான் வந்து இது எல்லாத்தையுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறப்போ அதாவது டொமேட்டோவும் மேஷ் பண்ணுற மாதிரியே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன். நல்லா அழகாக வந்துட்டு எல்லாமே மேஷ் ஆகி வந்துருந்துச்சு. இம்மீடியட்டாக என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக நான் அதில் தண்ணியும் விட்டுக்கிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரை மசாலா அடி பிடிச்சிரும். அதுவும் இந்த கடாய் வந்துட்டு எது வந்து குக் பண்ணாலுமே வந்து அடி பிடிச்சிருது ரொம்ப சீக்கிரமாக. அதனால் வந்து நான் தண்ணி விட்டுக்கிட்டு அடிக்கடி பார்த்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லா மசாலா எல்லாமே ப்ராப்பராக குக் ஆகி நமக்கு வந்துட்டு எண்ணெய்லாம் தேங்கி மேலே வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் இன்னுமே நல்லா கிண்டி விட்டுட்டு எந்த அளவுக்கு எனக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்து தண்ணி விட்டுக்கிறேன். எங்களுக்கு அதாவது என் பசங்க அவ்வளோவா வந்து கிரேவி எடுத்துக்க மாட்டோம். நல்லா திக்காக எங்களுக்கு குழம்பு பிடிக்கும், திக்காக சாப்பிட தான் பிடிக்கும். அதனால் தேவையான அளவு மட்டும் நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவையோ, அதாவது கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு வந்து வார்ம் வாட்டர் ஊற்றிக்கோங்க, சரிங்களா? இங்கே ஆனால் நான் வந்து வார்ம் வாட்டர் ஊற்றல, நார்மல் வாட்டர் தான் ஊற்றேன். எனக்கு கொஞ்சம் கம்மி குவான்டிட்டின்றதுனால நான் வந்துட்டு வார்ம் வாட்டர் ஊற்றலைங்க. ப்ளஸ் இங்கே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு எல்லா மசாலாலாம் பொரிஞ்சு எல்லாமே ப்ராப்பராக குக்காகி வந்திருக்கு. இந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னா பன்னீரை வந்துட்டு நல்லா சின்னதாக வந்துட்டு டைஸ் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே எடுத்து இதோடையே சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அப்படியே பொன் போல் அதை வந்துட்டு அழகாக கிண்டி விடணும். ரொம்ப அவசரப்படாமல் அழகாக கிண்டி விடணும். எப்படி நம்ம வந்துட்டு மீன் குழம்பு செய்கிறப்போ மீனை வந்துட்டு அப்படியே மீன் போட்டதுமே மெதுவாக கிண்டி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்துட்டு பன்னீரையுமே போட்டுட்டு மெதுவாக அழகாக கைப்படாத போல் அழகாக மெதுவாக கிண்டி கொடுத்தேன். அது முடிஞ்சதுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக தங்கம் மாதிரி ஜொலிக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு சூப்பராக வந்துட்டு அதனுடைய லுக் இருந்துச்சு. ஸோ கேமராவில் வந்து தெரியுது, ஆனால் டைரெக்டாக பார்க்குறப்போ இன்னுமே அழகாக இருந்துச்சு. அண்ட் அது கூடவே நான் என்ன பண்ணேன்னா ஒரே 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டு, கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிட்டு, கசூரி மேத்தியும் வந்துட்டு க்ரஷ் பண்ணி கையாலேயே அதையுமே ஆட் பண்ணி நல்லா அதை வந்து கிண்டி விட்டுக்கிட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே ஷைன் அடிச்சிச்சு பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குன்றத பாருங்கள். இதை நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் வந்துட்டு க்ரீம் எடுத்திருந்தேன். ஸோ அந்த க்ரீமை வந்துட்டு அது மேலேயே ஊற்றி விட்டுருவேன். அதுக்கு முன்ன வந்துட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த கேப்பில் நான் வந்து கொத்தமல்லியை சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை தூவி விட்டுட்டு இது கூடவே இது மேலே நான் வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீமை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது கூட இந்த க்ரீமை மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ஆஹா செம்ம ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி நீங்கள் கண்டிப்பாக செய்து சமைச்சு பார்த்து எப்படி செய்தீங்க, எந்த மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்ததா இல்லையான்றதை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பட்டர் நானுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம டோ ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம ஒரு ரொட்டி சப்பாத்தி செய்கிற அளவுக்கு நம்ம வந்து மாவு எடுத்து அதை ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை மாவு வந்து எடுத்து சப்பாத்தி செய்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நல்லா ப்ராப்பராக ஷேப்பாக நம்ம கொடுத்துடலாம். ஓகே, தண்ணி அதிகமாக ஆச்சுன்னா தான் நம்மளால ஷேப் கொடுக்க முடியாது. ஓகே, பட் மைதா மாவு நீங்கள் எப்படி பிசைஞ்சாலுமே வந்துட்டு மைதா மாவு கொஞ்சம் ஷேப் கொடுக்கறது கஷ்டம்தான். அதனால் கொஞ்ச நேரம் போராடி ஏனோ மேலே கீழே அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று ஷேப் கொடுத்துட்டேன் மாவுக்கு. அது மேலே வந்து நான் சாப் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு, இங்கே வந்து பிளாக் செசமே அதாவது கருப்பு எள்ளி எடுத்துட்டு அதை அது மேலே தூவி விட்டுருக்கேன். தூவி விட்டுட்டு ஒரு வாட்டி வந்து அது மேலே ப்ரெஸ் பண்ணுறாப்புல நீங்கள் வந்து திரட்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு 3 நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த போல் தான் இருக்கும். இதை டர்ன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்துட்டு அங்கே நான் வந்து ஃபில்டர் வாட்டர் எடுத்திருக்கேன். அதை வந்து இதுக்கு பின்னாடி சைடில் வந்து நம்ம போட்டுட்டு, அப்போ தான் வந்து ஹீட்டாக இருக்கணும் தவா, அதில் வந்து உடனே அதை திருப்பி போட்டுட்டா அது வந்து ஒட்டிக்கும். ஆனால் இங்கே நான் என்ன தப்பு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே வந்துட்டு இப்படி வந்து மாவுக்கு பின்னாடி தண்ணி ஒட்ட வச்சு நான் போடுறத விட நான் வந்து சூடான தவாவில் தண்ணியை விடுவேன். எப்படி நம்ம தோசைக்கெல்லாம் தெளித்து விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து கொஞ்சம் அதிகமாக தண்ணி தெளித்து விட்டு உடனே வந்துட்டு இந்த நானை வந்து அதில் போட்டுருவேன். ஸோ அது அப்படியே அது ஒட்டிக்கும்.
அண்ட் ஒட்டிக்கிட்டு அது என்ன ஆகும்னா வந்து நல்லா மேலே வந்து பபுள்ஸாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ மேலே பபுள்ஸ் வந்தாலே கீழே உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதில் நீங்கள் பார்ப்பீங்க அழகாக வந்துட்டு பபுள்ஸ் வருது. உங்களுக்கு கிளியராக தெரியுறதா இல்லையான்னு தெரியலை. அழகாக இதில் வந்துட்டு பபுள்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கேஸில் டர்ன் பண்ணி அதை மேலே இருக்க அந்த போர்ஷன் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம நெருப்பில் காமிச்சா அது வந்து அந்த கலர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ப்ராப்பரான உங்களுக்கு நான் வீட்டிலே நீங்கள் வந்துட்டு ஈஸியாக ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணுறப்போ நான் வந்து தவாலேயே வந்து தண்ணி ஊற்றி எப்படி அதை வந்து ஸ்டிக் பண்ணுறதுன்றது ஷோ பண்ணுறேன். இங்கே என்னால் பண்ண முடியலை, நான் மறந்துட்டேன். அது அப்படி பண்ணுறோன்ற ஐடியா வந்துட்டு மறந்துட்டேன். ஸோ இங்கே வந்து நான் என்னை எப்படி அசிங்கப்படுத்துச்சுன்னு பாருங்கள். நான் எடுத்து அதை வந்து கமித்தி அதில் காமிக்கலாம் நெருப்புலன்னு பார்த்தா நீ என்னை வந்து இறக்குறது நானே இறங்குறேன்ற மாதிரி பஸ்ஸை விட்டு இறங்குற மாதிரி இறங்கிருச்சு தவாவை விட்டு நான். ஸோ அதை எடுத்து நான் இங்கே நானை எடுத்து நான் இந்த அடுப்பில் நெருப்பில் காட்டி அதை வந்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக அந்த கலர் வந்திருக்கு பாருங்கள். ப்ராப்பராக எப்படி நம்ம வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லோரும் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வீட்டிலையே பண்ணலாம். அவ்வளோ கஷ்டமே கிடையாதுங்க, அவ்வளவும் ஈஸியான ஒரு டிஷ்ஷு. சரிங்களா, எனக்கு என்னென்னா என் சின்ன பையன் வந்து என்னை இழுத்துட்டு என்னை வந்து விளையாட சொல்லி என்னை கார்ட்டூன் போட சொல்லி என்னை தொல்லை பண்ணிகிட்டு இருந்தான். எப்படியோ நான் வந்துட்டு அவங்ககிட்ட தப்பிச்சு ஓடி வந்து இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ அந்த நான் ரெடி ஆனதுமே அதில் வந்து நல்லா அள்ளி நான் பட்டர் போட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி அது உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். இங்கே இந்த நான் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டைமுமே நீ சொல் பேச்சுக்கு நீ நினைக்கிற மாதிரி தான் நான் செய்யணும் நடக்கணும் அப்படின்றத நினைக்காதடி அப்படின்ற மாதிரி இந்த நான் கொஞ்சம் கோணலாகவும் வந்துட்டு சைடில் வந்து தவாக்கு சென்டரில் விழாமல் சைடில் வந்து விழுந்துச்சு. சரி பரவாயில்ல, எப்படி விழுந்தாலும் பரவாயில்ல, நீ ருசியாக வந்தால் போதுங்கிறது மாதிரி நான் அவரை போட்டுட்டு இன்னொரு நானுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் உங்களுக்கு அழகாக உங்களுக்கு பபுள்ஸ் வர ஷேப்பு தெரியும் பாருங்கள், அந்த கார்னரில் அழகாக வந்துருந்துச்சு. அண்ட் இதுவுமே வந்து பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் டர்ன் பண்ணலான்னு பார்த்தா இவருமே வழுக்கி விழுந்துட்டார். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம கவலைப்படாமல் சூப்பராக நான் டேஸ்ட்டாக வருதான்றதை மட்டும் நம்ம பார்க்கணும். சரிங்களா, ஆஹா இவங்களுடைய நான் கீழே விழுந்துருச்சே அப்படின்றது வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நானுமே ஃபீல் பண்ணலை. ஏன்னா சாப்பிட்டப்போ தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ யம்மியாக நான் வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 5th டைம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் வீட்லேயே. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதே நீங்கள் கடையில் போய் நானெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அதாவது அது சூடாக இருக்கிறப்போவே வந்து சாப்பிட்டுடணும். கொஞ்சம் அது வந்து சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இழுத்து பறித்து அதை வந்து கடிக்க முடியாமல் மெல்ல முடியாமல் முழுங்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த நானை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, நீங்கள் அடுத்த நாள் சாப்பிட்டாலும் சரி, இது வந்து உங்களுக்கு ரப்பர் மாதிரியே ஆகவே செய்யாது, சாஃப்டாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறதுனால வந்து தப்பாக சொல்லலாம். பட் இல்லை, நான் வந்து கிட்டத்தட்ட 5 டைம் வந்து வீட்லேயே நான் செய்திருக்கேன். அண்ட் எல்லா டைமுமே வந்து அடுத்த நாள் கூட நான் வச்சு சாப்பிட்ருக்கேன். சாஃப்டாகவே இருக்கும் நம்ம செய்கிறது. ஸோ இது வந்து இன்னொரு 3rd or 4th நான் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இவருமே வந்துட்டு நான் விழட்டா வேண்டாமான்னு இருந்தார். சரி பரவாயில்ல, நீ விழுந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை எப்படியாச்சும் காப்பாற்றி எடுத்துடுறேன்ற மாதிரி இவரையுமே வந்து நான் அடுப்புலேயே போட்டுட்டு அவரையும் சுட்டு எடுத்து அதுலேயுமே வந்து பட்டரை போட்டு நான் 4 நான் சுட்டு எடுத்துக்கிட்டேன். 2 எனக்கு 2 என் பையனுக்கு. அண்ட் இது வந்துட்டு ப்ராப்பராக அதாவது பட்டர் போட்டு நீங்கள் வச்சு ஹாட் பாக்ஸில் வைங்க. நார்மலாக நீங்கள் வந்து தட்டுலேயோ இல்லை வேறு எதுலேயோ வைக்காதீங்க. தான் ஃபைனல் லுக் பட்டர் நான் அண்ட் கடாய் பன்னீர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.